ஜம்மனு விளக்கு வச்சு விட்டு போயிட்டு போ. பருத்தி வச்சு விட்டீங்கன்னு நமக்கு அந்த வழியா தானே போச்சு. இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன். புயல் அடிக்கவே இல்லை. ஆனால் பாருங்க எங்கள் வீட்டில் மரம் விழுந்துருச்சு. எப்படிரா அது? அப்போனா புயல் அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? இதுக்கே எப்படின்னா ஆடி இருந்தா எப்படி இருந்திருக்கும். மரம் வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் மரம் வளர்த்தா மழை அதிகமாகி புயலாகி அது எல்லா மரத்தையும் பிடுங்கி தள்ளிட்டு போகுது. அது மட்டும் இல்லை, எல்லா விளைநிலங்களையும் தண்ணி பூந்து எல்லா பயிர்களும் சேதம் அடைஞ்சிடும். இதுதான் டெல்டா மக்களின் பரிதாப நிலைமை. இதெல்லாம் சும்மாங்க. 2018 கஜா புயல் அடிச்சிச்சு பாருங்க. எங்கள் வீட்டில் 2 மாமரம் விழுந்துட்டு, 2 தென்னை மரம் விழுந்துட்டு, ஒரு புன்னை மரம் விழுந்துட்டு, ஒரு யூக்கலிப்டஸ் மரம் விழுந்துட்டு, 4 வேப்ப மரம், கிட்டத்தட்ட 7-8 மரங்கள் விழுந்துட்டுங்க. அதையே தாண்டி வந்தாச்சு. இதெல்லாம் என்ன சும்மா ஜுஜுபி? நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.